கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. கர்த்தரின் மாதம் முழுவதும் நம்மை காத்து வழி நடத்தின அவருடைய நாமத்துக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கடந்த ஜனவரி மாதம் முழுவதும் நம்மை காத்தார். 2026 வருடம் முதல் மாதத்தில் இப்போ 2026 2வது மாதமும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டார். நம்மையும் நம்மளுடைய பிள்ளைகளையும் நம் வீடுகளையும் நம் தேவைகளையும் நம்மளுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து கர்த்தர் ஒவ்வொரு மாதமும் மீதம் எடுக்க செய்தார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதுபோல் நாளைய தினம் மார்ச் 1 கர்த்தர் ஒவ்வொரு மாதமும் நம்மளோட இருந்து நடத்துகிறபடியால் அடுத்த மாதம் முழுவதிலும் கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. ஒவ்வொரு நாளின் தேவையையும் கர்த்தர் சந்திப்பாராக. நாளைய தினம் உலகமெங்கும் ஆராதனை வேலை, வாக்குத்தத்த செய்தி. ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் எந்த வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுக்குறாரோ அந்த மாதத்திலே நமக்கான காலத்தை கர்த்தரை நீதி செய்கிறவராக இருக்கிறார். நாம் கர்த்தரை துதிப்போம், மகிமைப்படுத்துவோம், அவரை ஆராதிப்போம். இப்போது நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் நல்ல தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான இரவு வேலைக்காகவும் நாளைய தினம் புதிய நாளுக்காகவும் உண்மை கோடான கொடி நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வரும் நாளினும் எங்களுக்கு எவ்விதத்திலும் ஆபத்து இல்லாதபடி அன்றெண்டு நாளுக்கான ஆகாரத்தை நீர் தந்து, வேதத்தின் ஆகாரத்தையும் எங்களுக்கு தந்து, கலங்கின நேரங்களில் எல்லாம் நீர் எங்களோட பேசி ஆறுதல் தந்து, இளைப்பாறுதலை தந்து, தேவைகளை தந்து எங்களை காத்து நடத்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் இடைப்பட்டு எங்களை விட்டு விடாதபடி கைவிடாதபடி காக்கிற உமது தயவுக்காக நன்றி. எங்களுடைய போக்குவரத்திலும் நீர் ஆசீர்வதியும். ஆபத்து மோசங்களிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஒவ்வொரு நாளும் எங்களை காப்பாற்றி வருகிற உமது தயவுக்கும் கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் மேலும் மேலுமாய் உமது ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்களையும் எங்கள் தலைமுறைகளையும் நீர் காத்து நடத்திட உமது கிருபை நிமித்தம் எங்களை மகிமை பண்ணுவீராக. தொடர்ந்து எங்களோட பேசும் எல்லா நாளும் உமக்கு மகிமை உண்டாக எங்களுக்கு உதவி செய்திடலாம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கணும் மகிமையெல்லாம் உமக்கு ஒப்புவிக்கிறோம். மேய்ப்பர் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் உம்மை ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இயேசுவே